சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களை சரிபார்க்க செந்தில் பாலாஜி தரப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பொழுது அமலாக்கத்துறையால் எடுத்துச் சென்ற நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கில் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு அது வழங்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆவணங்களை கோரிய மனுவை வாபஸ் பெறுவதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்ற நீதிபதி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத ஆவணங்களை செந்தில் பாலாஜி தரப்பு சரிபார்த்துக் கொள்ள அனுமதி அளித்து உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்.